ஒருநாள் ஒரு பெரிய முதலை ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்தது. அதை பார்த்த ஒரு புத்திசாலி சிலந்தி, முதலையாரே, உங்க முதுகில் சவாரி செய்யணும்னு ஆசை, என்னை ஏத்திக்கிட்டு போறீங்களா என்று கேட்டது. முதலை, அதனால் எனக்கென்ன லாபம் என்று கேட்டது. சிலந்தி சிரித்து, எங்க இடத்தில் ஒரு பெரிய பேலாப்பழம் விழுந்திருக்கு, அத வலை போட்டு புதைத்து வைத்திருக்க, நீங்க என்னை இறக்குனீங்கன்னா அந்த பழம் உங்களுக்கு என்றது. பழம் சாப்பிட ஆசைப்பட்ட முதலை உடனே சிலந்தியை முதுகில் ஏற்றி நீந்தியது. கரை சேர்ந்ததும் சிலந்தி பழத்தை காட்டியது. ஆனால் அது கெட்டுப்போன புளிக்கும் பழம். முதலையோ அதை கடித்தவுடனே வாயில் புளிப்பு அதிகமாயிற்று. சிலந்திகள் சிரித்துக்கொண்டே முட்டாள் முதலை என்று கிண்டல் செய்தன. சில நாட்கள் கழித்து காட்டில் பெரிய வெள்ளம் வந்தது. முதலையர்கள் தத்தளித்தனர். சிலந்திகள் போலியான கயிற்றை வலை கொண்டு பின்னி உதவுவதாக காட்டின. அதை பிடித்த முதலை மீண்டும் ஆற்றில் விழுந்தது. அப்போதுதான் அவனை மீண்டும் ஏமாத்திட்டாங்கன்னு புரிந்தது. வெட்கப்பட்ட முதலை கரை ஏறும்போது ஒரு குரங்கை பார்த்தது. குரங்கு, உனக்கு பலம் இருக்கு, ஆனா சிலந்திகளுக்கு புத்தி இருக்கு. பலம் மட்டும் போதாது, புத்தியோடும் சேர்ந்து செயல்படணும் என்றது. அடுத்த நாள் முதலை ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க முடிவு செய்தது. ஆற்றில் நீந்திக் கொண்டே தன் வாலை தண்ணீரில் பலமாக அடித்தது. சத்தத்தால் சிலந்திக்கூடு கிழிந்து பல சிலந்திகள் தண்ணீரில் விழுந்தன. பயந்த சிலந்திகள் ஓடிவிட்டன. இதிலிருந்து முதலையாருக்கு புரிந்தது, உடல் பலம் இருக்கலாம், ஆனால் அதை எப்போது எப்படி பயன்படுத்தணும் என்பதுதான் உண்மையான அறிவு.